ஸோ ஹாய் மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் வந்து ஒரு ஸ்கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாத்துக்குமே இந்த ரீல் ஷேர் ஆகிருக்காது. நம்மளை மாதிரி டெலிவரி பார்ட்னர்ஸ்லாம் நிறைய இந்த மாதிரி ரீல் ஷேர் ஆகிருக்கு. என்ன மாதிரினா, கேப்டன் ஒரு ஆப்பில் வந்து நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பாருங்கள், 40 ஆர்டர் பார்த்தா 1000 இன்சென்டிவ் கிடைக்கி, வீக்லி இன்சென்டிவ் கிடைக்கி, அது இது நிறையா போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் போட்டிருந்ததெல்லாம் உண்மை தான். நானும் அதை பார்த்தேன். ஸோ அதை பார்த்து தான் டெவலப் பண்ணி இது எப்படி இருக்குது, இந்த ஆப் எப்படி இருக்குன்னு ஓட்டி பார்ப்போம். ஏன்னா ஸ்விக்கி சொமோட்டோவில் ஒரு நாள் இன்சென்டிவ் கூடுது குறையுது. சரி, புதுசாக ஒரு ஆப் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் நானும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணேன். ஸோ பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 300 ரூபா பே பண்ண சொல்லுது. அது எந்த வீடியோலையும் யாருமே மென்ஷன் பண்ணல. ஸோ ஓகே, பரவாயில்ல, அது ஆப்பில் தொட்டு கேட்க தப்பு இல்லை. நானும் சரி 300 ரூபா பே பண்ணணுன்ட்டு பே பண்ணிட்டேன். இப்போ பே பண்ணதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கிடச்சி நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் கிடச்சி எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆன்லைன் கொடுத்தோம்னா மறுபடியும் அதே 300 ரூபா கேக்கு. நான் இப்போ என்னென்னு அந்த டீம்கிட்ட கேட்டோம்னா, அவங்க சார் இருங்க சார், நான் இந்த உடனே பார்த்து சொல்கிறேன், ஒரு 1 ஹவர் எனக்கு டைம் கொடுங்கன்னாங்க. இன்னையோட 3 நாள் ஆச்சு, இன்னமும் எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணல. ஸோ இந்த 300 ரூபா பெரிய மேட்ரு இல்லை, இருந்தாலும் அவங்க இப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு தெரியல. அண்ட் நிறைய பேருக்கு வந்து ஐடி ஆக்டிவ் ஆயிடுச்சு. என்னைய மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கு ஐடி ஆக்டிவ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சேலரி தர மாட்டாங்க. ஸோ ஃபுல்லாக ஓட்டாங்க. இப்போ நான் அந்த ஒரு குரூப்பில் இருக்கேன். ஸோ அதோட ரெக்கார்டை நீங்கள் அவங்க கேளுங்க. அதெல்லாம் ஒருத்தர் வெறுத்துட்டாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா, 2015 நான் டெலிவரி ஓட்டுறேன், இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் பார்த்தது இல்லைங்காரு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஆப் பண்ணியிருக்கு. அண்ட் எனக்கு ஐடியை ஆக்டிவே பண்ணல, அமௌண்ட் பே பண்ணிட்டேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். அண்ட் இப்போது ஆக்டிவ் ஆனவங்களுக்கு சேலரி போடலை. ஸோ அந்த ரெக்கார்டை முதல்ல பார்த்துட்டு வாங்க. ப்ரோ, இன்னும் ஒரு அர்ஜென்ட் ஆபத்துனா கூட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நீங்கள் சேலரியாக இந்த மாதிரி பண்ணியிருந்தா, அந்த சேலரி வெண்டாரிக்கிட்டே பேசிட்டேன். ஒன்று நாளைக்கு 90% போகிறோம், இல்லைன்னா மறுநாள் காலையில் தான் வரேன். நீங்கள் எப்படி கன்ஃபார்மாக நாளைக்கு மார்னிங் வரும்? என்ன ப்ரோ, எதனா ஒன்று புரிஞ்சுக்கின்னு பேசணும். உங்களுக்கு சேலரி வளரனா திடீர்னு கஷ்டத்தில் இருக்கும் போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்பீங்க, திடீர்னு நான் கிட்ட காசு இல்லை. இது மாதம் கழிச்சு அதை யோசிங்க ஃபஸ்ட்டு. யாருக்கிட்டே இப்போ காசு இருக்காது. நீங்கள் சேலரி போட்டால் தானே எல்லாரும் காசு இது பண்ணிட்டு, வெறும் ரெட் ஜோனுக்கு போங்கன்றீங்க. எப்படி பெட்ரோல் இல்லாமல் அங்கே நின்றுட்டு நாங்கள் யாருக்கிட்ட பிச்சை எடுக்குது அது சொல்லுங்க. டெலிவரி ஜாப் இப்போ மட்டும் செய்யலை ப்ரோ, கிட்டத்தட்ட 2015 செஞ்சு நிற்கிறேன். 11 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இந்த மாதிரிலாம் இதுவும் இல்லை. அந்த ரெக்கார்டை பார்த்துட்டு போய் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்பை ப்ரொமோஷன் பண்ணாதே. அந்த அதில் 3 நம்பர் வேறு அதில் போட்டிருக்கீங்க நீங்கள். ஸோ எது டவுட்ஸ்னால் கேளுங்க அப்படின்ட்டு ப்ரொமோஷன் பண்ணுற நீங்கள்லாம் அந்த நம்பர் போடுறீங்க. ஸோ அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணதையும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒருத்தர் வந்து 1 மணி நேரத்தில் முதல் பண்ணித்தரேன் அது இதுன்னு பேசினார். அடுத்து இப்போ 3 நாள் ஆச்சு, இன்றைக்கி நான் மெசேஜ் பண்ணுறேன், இன்னொரு நம்பர் கொடுத்து போய் இவர்கிட்ட போய் கேளுங்க அப்படிங்காரு. அப்போ இத்தனை நாள் நீ எதுக்கு என்கிட்ட பேசினேன்? ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்து ப்ரொமோஷன் பண்ணது தப்பு இல்லை. நீங்கள் கொஞ்சம் எல்லாம் நீங்களும் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பண்ணுங்கள். நீங்கள் ஓட்டி வீடியோ போட்டு அது ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, ஆனால் அந்த சேலரி கரெக்டாக வருதான்னு பாருங்கள் முதல்ல. ஓகே, அண்ட் இதை தான் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ.